மழை பிடிக்காத மனிதன் படம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு பாஷா டெம்ப்ளேட்டில் இருக்குது. செகண்ட் ஹாஃப் வந்து கதையை எங்கோட்டு கொண்டு போய் முடிக்கும்னு தெரியாமல் முடித்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. படத்தோட கதையோட பேஸ் என்னென்னா, விஜய் ஆண்டனி ஒரு சீக்ரெட் ஏஜென்ட்டு. ஸோ அவங்க கூட இருக்கிற ஆளுங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, சத்யராஜ், சரத்குமார் இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் ஆண்டனி இறந்துட்டார். அவருக்கு சம்மதி எல்லாமே இருக்குது. சரத்குமார் ஒரு ஆளுக்கு தான் தெரியும் இவர் உயிரோடு இருக்கிற விஷயம். அவர் இவரை கொண்டு போய் அண்டமானில் விட்டுட்டு, இங்கே சைலண்டாரு, யார்கிட்டையுமே உன்னை பற்றி சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லி விட்டுட்டு இவர் சென்னை வந்துடுறாரு. விஜய் ஆண்டி அங்கே யாருக்கு கூடலாம் பழகுறாரோ அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அவங்களெலாம் போய் ஹெல்ப் பண்ணி வேறு ரவுடிஸ்லாம் போய் அடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த பேஸ்குள்ளே நடக்கிற விஷயம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் வந்து ஸ்க்ரீன் பிளே ரொம்ப வீக்காக இருக்குது. படம் வந்து பயங்கர லேகாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபே வந்து ரொம்ப லேகாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் இன்னமும் லேக் ஆகி ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் எல்லாம் பயங்கரமாக ட்ராக் ஆகிடுது படம். அதுவும் எஸ்பெஷலி அந்த கிளைமேக்ஸ் வந்து சொல்லணுன்னா, ஒரு கிளைமேக்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் ஒன்று போகிற மாதிரி வந்துட்டு அங்கேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி ஜவு மாதிரி இழுத்துட்டு போகுது. சரி, மொத்தத்தில் ஏதோ ஒரு கிளைமேக்ஸ் கொண்டு வந்து முடிச்சிட்டாங்க. முடித்ததுக்கு அப்புறம் பார்ட் 2 கொண்டு போகணுங்கிறதுக்காக இன்னொரு கதை ஒன்று இன்னொரு ஆன்டி கிளைமேக்ஸ் ஒன்று போட்டு விட்றாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடியன்ஸை ஏமாத்துகிற மாதிரி ஒரு விஷயம் தான் நான் பார்ப்பேன். ஸோ ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் பெரிய லெவலில் இல்லை. படம் வந்து அண்டர்மேன்ஸில் நடக்குது. படம் பார்க்கும்போது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரலாக நடந்த ஒரு படத்தை பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் இல்லை. எல்லாமே ஒரு ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. ஒரு சில கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேறு ஏதோ லாங்குவேஜில் வந்து லிப் பேசுகிறாங்க. ப்ராப்ளி இது வந்து மல்டிலிங்குவல் படமாக எடுத்தாங்கன்னு தெரில. ஸோ அவங்க லிப்ஸிங்க் ஆகாதது வந்து ரொம்ப ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃபீல் கொடுக்குது. அதே மாதிரி இப்போ ஸ்டார்டிங்கில் அண்டமானில் நடக்குதுன்னு ஒன்று வேறு லாங்குவேஜ் வந்து நிறைய அந்த படத்தில் வந்துச்சு. போக போக 100% தமிழாக போயிடுச்சு படத்தில். அதுக்கப்புறம் அண்டமான்ஸில் வந்து அங்கே ஒரு வில்லன் ஒருத்தர் இருக்கான், அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்கார். ஸோ போலீஸ் ஆஃபீஸருக்கும் வில்லனுக்கு இடையில இருக்கிற விஷயங்கள்லாம் நடுவில் விஜய் ஆண்டனி போடுற மாதிரி சீக்வன்ஸ்லாம் வந்து, அப்புறம் மேகா ஆகாஷ் விஜய் ஆண்டனிக்கு இடையில ஒரு லவ் சீக்வன்ஸ் வருது. விஜய் ஆண்டனி கூட இன்னொரு பையனும் இருக்கான். ஸோ இவங்க 3 பேருக்கு இடையில ஒரு லவ் சீக்வன்ஸ் வருது. லவ் சீக்வன்ஸ் எல்லாம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணியிருக்காங்க. ஒரு நாய்க்குட்டி சீக்வன்ஸ் இருக்குது. நாய்க்குட்டி வந்து படத்தை ஃபுல்லாக ட்ராவல் ஆகிட்டு வரும், அது நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் ரொம்ப முக்கியமான எங்கே கோட்டை விட்டுருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஆக்டர்ஸ் சத்யராஜ், சரத்குமார் இவங்க வந்து படத்தில் அவங்க சரியாகவே யூஸ் பண்ணல. சத்யராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு நாள் கால் ஷீட்டுங்கிற மாதிரி தான் தெரியுது. அவர் ஃபோனில் எதாவது பேசுகிறாரு, கொஞ்சம் நடந்து வந்து பேசுகிறாரா, அதுக்கு மேலே எதுவுமே இல்லை அவர் படத்தில். அங்கங்கே விட்டு அதை கட் பண்ணி வச்சுருக்காங்களே தவிர அவர் படத்தில் ஒரு லென்த்தாக வரவே இல்லை. சரத்குமார் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் ஒரு பெட்டர் ரோல். 2 தடவை அண்டமானில் போய் இவரை பார்க்குறாரு, மற்றபடி சென்னையில் தான் இருந்து ஃபாலோ பண்ணுறாரு. இவங்க 2 பேரும் இந்த கதைக்குள்ளே வந்திருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி சலீம் படத்தோட ரெஃபரன்ஸ் கொஞ்சம் அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க. இன்னொன்று என்னென்னா, கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் பிரபாகரன் சொல்லிட்டு நம்ம கேப்டன் விஜயகாந்த் சாருக்கு வந்து இவங்க ஒரு சின்ன ஒரு டெடிகேஷன் பண்ணியிருக்காங்க. அது உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டிய விஷயம். பட் அது ரொம்ப ஹெவியாலாம் ஒன்றும் காமிக்கல, ஜஸ்ட்டு ஒரு ரைட்டாக காமிச்சு விட்ருக்காங்க. படம் வந்து இந்த மியூசிக் பார்த்தீங்கன்னா இந்த சீன்ஸுக்கு ஏற்றாப்புல பிஜிஎம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல. பட் விஜய் ஆண்டனி படங்களில் பிஜிஎம் வந்து வேறு ரேஞ்சில் வந்து இருக்கிற படத்தை வேறு ரேஞ்சுக்கு தூக்குற மாதிரிலாம் பிஜிஎம் இருக்கும். அது இந்த படத்தில் வந்து மிஸ்ஸிங்கு. சாங்ஸ் வந்து கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஓகே தான் இருக்குது, இன்னும் ஃபார் பெட்டர் பண்ணியிருக்கலாம். சாங்ஸு தனியாக வந்து சாங்ஸ் எல்லாம் ஹிட் ஆகிற மாதிரி இல்லை. கதைக்குள்ளே பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு லேக், போரிங் எல்லாமே இருக்குது. ஓவராலாக இந்த படம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் பார்க்க போகணுன்னாலும் நிறைய லேக் இருக்குது, ஒரு இதே இல்லை. கொஞ்சம் அந்த லவ் சீக்வன்சஸ் ஓரளவுக்கு ஓகே இருக்குது. முக்கியமானது படத்தோட டைட்டில் மழை பிடிக்காத மனிதன். அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு 2 சீனில் வந்து மழை துளி ஒரு கையில் பட்ட உடனே ஓரம் போய் ஒதுங்கிறாரு. இப்போ நம்ம ரோட்டில் பார்த்தீங்கன்னா மழை பெய்கிற டைமில் நிறைய பேர் வந்து மழை போகிற வரைக்கும் ஒதுங்கி நிற்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஒதுங்கி நிற்கிறாரு. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு டைலாக் சொல்கிறாரு, ஒரு இந்த மழையினால் என் வாழ்க்கையை வந்து மாறிடுச்சு அப்படின்னு ஃப்ளாஷ்பேக் ஆரம்பிக்க போகிறங்கிற மாதிரி சொல்கிறாரு. பட் என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு,
எதுவுமே சொல்லாமல் ஒரே வார்த்தையில் வந்து எல்லாருக்கும் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும், அதே மாதிரி எனக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குங்கிற மாதிரி சொல்லி மொட்டையை முடிச்சிடுறாரு. ஸோ எதனால் அவருக்கு மழை பிடிக்கலங்கிற விஷயத்த வந்து இந்த படத்தில் சொல்லவே இல்லை. அது வந்து டைட்டிலாக வச்சிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து நீங்கள் ஆடியன்ஸ்க்கு சொல்லியே தீரணும். ஏன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல ஜஸ்டிஃபை பண்ணணும், எதுவுமே ஜஸ்டிஃபை பண்ணல. அது வந்து ரொம்ப ஒரு பெரிய டைரக்ஷன் சைட்லேருந்து ஒரு பெரிய மிஸ்டேக்கு. ஓவரால் பார்த்தீங்கன்னா படத்தில் ஸ்க்ரீன் பிளே சரியில்லை. அதுக்கு மேலே என்ன நீங்கள் ஸ்க்ரீன் பிளே சரியில்லைன்னு வச்சிங்களா, அதுக்கு மேலே என்ன பில்ட் பண்ணிங்கனாலும் எதுவுமே நிற்காது. விஜய் மில்டன் சாரெல்லாம் ஒரு கோலி சோடாலலாம் ஸ்க்ரீன் பிளே வேறு ரேஞ்சில் எழுதியிருந்தார். அந்த மாதிரிலாம் எதிர்பார்த்தா எதுவுமே இல்லை. கிளைமேக்ஸில் வந்து நான் வில்லனை வந்து சரி விடுங்க, அது ஸ்பாய்லர் வேணாம். கிளைமேக்ஸ் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு இடம் போய் முடியுதுங்கிற மாதிரி போகுது, அதுலேருந்து மாறி 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 போயிட்டு போகுது. ஸோ எஸ்பெஷலி அந்த செகண்ட் பார்ட் ஆஃப் த செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே லேக் இருக்குது. ஓவராலாக படம் வந்து ஒர்த்து இல்லாத ஒரு படம் தாங்க. தேங்க்யூ.